சுப்புக்குட்டி வேற வழி இல்லாம வேலைய ராஜினாமா செய்யற நிலைமை வந்துடுது. 5-6 மாசத்துல சபேசையரோட காப்பி வியாபாரம் படுத்துடுது. ஜனங்க வீட்ல அரைச்ச காப்பி மாதிரி ஆகுமான்னு கொட்டைய வாங்கி அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுப்புக்குட்டியோட நண்பர் விஸ்வநாத ராவ் காப்பி கடையில சுப்புக்குட்டிய சேர்த்துக்கிறாரு. நடேசன் காப்பின்னு அதுக்கு பேரும் வச்சு சீக்கிரமே அந்த கடைய அமோகமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சபேசையர் ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாரு. டப்பாக்களோட வடிவமும் பேரும் படமும் எல்லாமே என்னோட காப்பி பொடி டப்பாவை போலவே இருக்கு. இதனால ஜனங்க ஏமாந்து என்னோட வியாபாரம் கெட்டு போச்சுன்னு தடை உத்தரவுக்கும் நஷ்ட ஈடுக்கும் ஹைகோர்ட்ல வழக்கு 1 வருஷமா நடக்குது. முடிவுல சபேசையர் ஜெயிக்கிறாரு. ஆனா பரிதாபம் என்னன்னா, கோர்ட்டு தீர்ப்பு அமலாவதுக்குள்ள மாரடைப்புல அவர் இறந்து போயிடுறாரு. ராவ் மீண்டும் சுப்புக்குட்டியோட உதவியோட தொழில நடத்துறாரு. ஆனாலும் இந்த முறை காப்பி பொடியோட ரகசியம் எப்படியோ வெளியே கசிஞ்சிருது.